இது வளாலன்னு பேசணும். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி என்ன வீடியோன்னு சொல்லிக்கலாம். இன்றைக்கி நான் வீடியோவில் என்ன பார்க்க போனோம்னா, கிராஃப்ட்லேண்டில் வெஹிக்கிள் ஃப்ளைனுங்கிற ஒரு இது இருக்குது. அதை தான் பார்க்க போகிறோம். அது எப்படி விளையாடுறதுன்னு பார்க்க போகிறோம். நானே இப்போ தான் ஃபஸ்ட் டைம் விளையாட போகிறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி வெஹிக்கிள் நம்ம சேனல் இன்ட்ரோவையும் பாருங்க. ஜேஎஸ்சி கேமிங் லோகோ வருதா, அப்புறம் ஜேஎஸ்சி கேமிங்னு வருதா, அப்படியே ஃப்ரீ ஃபயருக்குள்ளே வந்தாச்சு. கிராஃப்ட்லேண்டு போய் எங்கே கேட்டேன் கேட்டகரிஸுக்கு போனோம்னா வெஹிக்கிள் ஃப்ளைன்னு இருக்கோம். அதில் நம்ம பைக் எடுத்துக்கிட்டு தான் பெர்முடா சுற்ற போகிறோம். It's all in the mind. It's all in the mind. It's all in the mind. கிராஃப்ட்லேண்டுக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு இது கிராஃப்ட்லேண்டை தொட்டுக்கலாம். அப்புறம் போயிட்டு கேட்டகரிஸ்ன்னு ஒன்று இருக்கும், அதை தேடிக்கலாம். நெட் ஒழுங்காக கிடைக்காதனால வர மாட்டேங்குது. கேட்டகரிஸுக்கு போய்க்கலாம். இதில் வந்து இந்த லெஃப்ட் சைடு வரும். லெஃப்ட் சைடு தேடிட்டாங்க. லெஃப்ட் சைடு தேடிக்கிட்டாங்க. இந்த இருக்குது வெஹிக்கிள் ஃப்ளை வந்து அதுங்க. இப்போ தான் டவுன்லோட் பண்ணிருந்தீங்க அப்படின்னா ஆகுது. சரி ஆகிட்டேன் போகுது. அதுதான் ஆப்ரேஷன் சக்ஸஸ்ஃபுல். வெஹிக்கிள் ஃப்ளை பண்ண போகிறோம். நிறைய பேர் வெஹிக்கிள் ஃப்ளை வச்சு அது டெசர்ட் வச்சுருக்கேன். நான் டெசர்ட் வச்சுக்கிட்டு ரெடி. இங்கே என்ன ஏன் போடு சரியான கோல்டன் ஈபிக்கு போயிட்டு கோல்டன் சீசன் 1 போடு. ஃபஸ்ட்டு லைட்டு இப்போ ஃபஸ்ட்டு லைட்டை போட்டுக்கிட்டு போக போகிறோம். இங்கடா என் டீம்மேட் எப்போ மேலே இருந்த நீ மீட்டடா காய்ஸ். ஆமாம், அவன் என்னன்னு மேலே இருந்தேன். நம்ம கலாக்டர் கீழே இருக்கோம். இப்போ நம்ம ஃபஸ்ட்டே லைட் பண்ண எப்படி வெளியே வந்துட்டோம் பார்த்தீங்களா. நெட்டு கிடைக்கல அதனாலயா. இப்போ நம்ம போயிட்டு ஒரு வண்டியை தேட போகிறோம். ஃபஸ்ட்டு லைட்லாம் விட்டுருக்காங்க. நினச்சேன் செகண்ட் லைட்டாக தான் இருக்கும். ஏன்னா அது கிராஃப்ட்லேண்ட்லேயே செகண்ட் லைட் இருக்குது. இது தெரியாமல் போச்சு. இதில் ட்ரெஸ் எல்லாம் மாற்றிக்கலாம். சீசன் 4 இதானா எனக்கு தெரியாமல் போச்சு. நம்ம ஃபஸ்ட்டு லைட்டை போட்டுப்போம். நம்மளுக்கு ஃபஸ்ட்டு லைட்டு தான் ரொம்ப பிடிக்கும். ஃபஸ்ட்டு லைட்டில் ரெடி கிளைமோட்டை போட்டு போடுவோங்க. சூப்பராக இருக்குங்க. இப்போ நம்மளுக்கு தேவை ஒரு வண்டி. அந்த வண்டியை தான் நம்ம எடுத்துக்கலாம். எல்லா அமௌண்ட்டையும் போட்டு போவோம். நம்ம எதுக்கு முதல்ல வந்தோம், வெஹிக்கிளில் ஃப்ளை பண்ணது. ஆனால் நம்ம என்ன இதில் வந்திருக்கோம். ஏன்டா ஃபஸ்ட் லைட்டை போட்டு எமௌண்ட்டை போட்டுருக்கேன். இப்போ வாங்க ஃபஸ்ட் லைட்டுக்காரு. அட இது தெரியாமல் போச்சு. ட்ரெஸ்ஸெல்லாம் மாற்றிக்கலாங்க. எதுக்கு வேறு ட்ரெஸ்ஸை மாற்ற முடியாதுன்னு பார்ப்போமா. காம்போ 6 ஏய் கோல்டன் ஷேடியா. ஏன் காம்போ 5 போட்டு பார்ப்போமா. நான் காம்போ 5 ஒன்றா தான் இருக்குது. என்னடா அது. கிருமலேருந்து எதுவுமே வர முடியும். வைரலில் எதுவுமே வர முடியாது. சாம்ராய் வந்துச்சுன்னா சூப்பராக இருக்கும். சாம்ராய் தான் நம்மளுக்கு இனி அடிக்கடி இங்கே வரலாம். நம்மளை ஃபஸ்ட்டு லைட்டே போட்டுடலாமா. ஃபஸ்ட்டு லைட் தான் சூப்பராக இருக்குது. ஏன் ஒரு சாதாரண ஃபஸ்ட்டு லைட் வந்து ப்ளூ கலரில் உள்ள ஃபஸ்ட்டு லைட்டில் வந்து இந்த மாதிரி லெஜண்டரி மாட்டிக்கலாம். பின்னாடிலாம் இப்போ விட்ட கோல்டன் ஃபஸ்ட்டு லைட்டு தானே, அதான் லெஜண்டரியாக இருக்குது. நம்மளுக்கு இப்போ தேவை ஒரு வண்டி. ஆனால் அதை காணாமே.
காய்ஸ் எனக்கு தெரியும் அங்கே இருக்கும். என்ன காய்ஸ் நான் செத்து போயிட்டேன். டீம்மேட்டு எங்கே இருக்கு வண்டி இருக்கும்னு எனக்கு தெரியும். ஏன்டா நம்ம செத்து போயிட்டேன். நம்ம கிளாக்டரே தனியாக இருக்கும். அது ஒரு மேப்பு முழுக்க நம்ம ஒத்தாவாக இருக்கும். சூப்பராக. இப்போ நம்ம ஃபஸ்ட் லைட் போட்டிருக்கோம். ஃபஸ்ட் லைட் மண்டேயா ஃபஸ்ட் லைட்லாம் கனவுல கூட போட முடியாது நம்மளால. ஏன்னா நம்ம அந்தளவுக்கு ஓல்டு பிளேயர்ஸ் ஆகிறோம். அதே நம்ம இதிலே எடுத்து போட்டுக்கலாமே. இதில் போட்டுக்கிட்டாச்சு. இங்கேடா இங்கே என்ன வண்டி இருக்கும் குடோன்னு எனக்கே மறந்து போச்சு. அந்த இடத்த காணாம இந்த இருக்குது. இந்த இடத்துல தான் வண்டி இருக்கும். இந்த இதுக்குள்ளே வந்து ஏதாச்சும் ஒரு வண்டி இருக்கும். அட காய்ஸ் என்ன காணோம். நம்ம இந்த வண்டி எடுக்க முடியுமா பார்ப்போமே. முடியாது. என்னடா நம்ம ஒத்தால என்னடா இருக்குது. வெஹிக்கிளை கண்டுபிடிக்கணும். வெஹிக்கிள் ஃப்ளைன்னு போட்டிருக்காங்க. எல்லோரும் வெஹிக்கிளை பறக்க விடுறாங்க. நாமளும் வந்து பார்த்தா இங்கே ஒரு வெஹிக்கிளுங்கண்ணா. சரி போவோம். டேய் ஃபஸ்ட் ரைட் பண்ணா ஜாவா அமௌண்ட்டை போடு. நான் ஃபஸ்ட் ரைட் மண்டே வாட்டர் மாட்டில் போடுறேன் நினைக்கிறீங்க. அவனும் ஃபஸ்ட் ரைட் மண்டே இல்லை கேரக்டர் வச்சுருக்கிற ஒரு மாட்டு காய். எந்த இடத்துல வண்டி இருக்கும். இந்த மேப்பை பார்த்துக்கோங்க. எக்ஸைட்டுக்கு வந்து இன்னும் 6 கிலோமீட்டரா. சரி 6 இருக்குது. 237 கிலோமீட்டர். டேமேட் ஆகும். ஈஸ்ட்டு என்னங்க 610. என்ன அதில் எழுதியிருக்கு ஒன்றுமே புரிய மாட்டேங்குது. ஏன்னா வில்லேஜ் பீமா மவுண்டைன் வில்லேஜ் நார்த்து. எனக்கு தெரிஞ்சு இது இங்கே போட்டிருக்கிற பீக் ஆகிடும். பீக்கில் இந்த பிளான்டேஷன் பாருங்கள் அது அதை இருக்கும். சரி நம்மளுக்கு வண்டியை காணாம இங்கே நடு ரோட்டில் வண்டியை நிப்பாட்டி வச்சுருப்பாங்க. அது இருக்குன்னு எதுவுமே கொடுக்க மாட்டேங்க. ஹேங்கருக்கு போகணுமா ப்ளூ அங்கே தான் குறிச்சி தெரியாங்க. இங்கே தான் எனக்கு சந்தேகமாக இருக்குது எனக்கு வந்து. ஏன்னா அங்கே தான் ப்ளூ கலரில் வந்துருக்கு. அந்த இடத்துல தான் வண்டி இருக்குமா இருக்கும். எதுக்கு நம்ம போவோம். நம்ம குறிச்ச இடம் இந்த பக்கத்தில் வந்துட்டோம். அங்கே தான் எனக்கு சந்தேகப்படுற மாட்டிக்கே ஊதா கலரில் ஒன்று இருக்குது. ஜாம்பிஸ் காய்ஸ். அட காய் வெஹிக்கிள் பைக்கு வந்தால் என்னடா தெரியுங்க. 2000 பேட போனோம்மா. டேய் என் வண்டியெல்லாம் அடிக்க முடியாத அழுத்தி பிடிச்சி தான் வந்துட்டா பிடிக்கணும் போல. வந்துட்டா இப்போ மனுஷங்களுக்கு எங்களுக்கு வாய்ப்பு அழுத்தி பிடிச்சி இந்த மாதிரி நேரத்தில் நீங்கள் அடிக்கிறாங்க நாங்கள் பார்ப்போம். ஏப்பா அடிக்கையாப்பா
நான் நினச்சது அப்படியே கொண்டு வந்துடுவேங்க. நான் சாதாரண ஜோம்பியனுக்கு போயிட்டு குளோவால் இருந்துச்சுன்னா எப்படி இருக்கும், ஜோம்பியெல்லாம் போட்டு அடைச்சிடுவாங்க ஜோம்பியன்ஸில், அப்படியே எல்லாருக்கும் இருக்கும். அந்த மாட்டிக்கு இதில் வச்சுக்கோங்க. இது கொத்தாலாம் வாங்கிட்டேங்க. இங்கே போய் எல்லாருக்கும் 2000 பேருக்கு கொண்டு அழைத்து பிடிச்சி இது பண்ணாலும் ரிவைவும் ஆக முடியுமா? கிரனேடு மட்டும் இருந்துச்சுன்னா சூப்பராக இருக்கும். இப்படி எங்கள் குஸ்டலை சொல்கிறான். என்னடா இப்படி இருக்கீங்க? அழுத்து பிடிக்கணும் மட்டும் ஏதாச்சும் இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்க. எங்கள்கிட்ட விவாதா போட்டுருக்காங்க. வெஹிக்கிள் ஃப்ளைன்னு ஒரு மேட்ச் வந்தால் வேறு ஏதாவது மேட்சை கொடுக்குறாங்க. வெஹிக்கிள் ஃப்ளையில் என்ன நாம்பி ஆகிட்டுருக்கோம். வெஹிக்கிள் ஃப்ளையில் பறக்கிற வரைக்கும் வந்தோம். நம்ம ஒரு மேட்ச் நினைச்சோங்க நடக்கிறது. ஏற்று காய்ஸ் இருக்கு காய்ஸ் இந்த பாட்டு காய்ச்சி என்ன ஏகே ஆரம்பிச்சிருக்காங்க. நம்மளுக்கு என்சிப்ஸ் எடுத்துக்கோம். ஏகே போய் ஃபஸ்ட் ரைட் மண்டே ஃபஸ்ட் ரைட் சார்பாக நாங்கள் உங்களுக்கு ஹெட் அடிக்க போகிறோம் காய்ஸ். அது நம்மளுக்கு அழிச்சு பிடிக்கும் கிட்டும் ஹெட் அடிக்க நமக்கு. அதுதான் நம்ம பிள்ளைக்கு கொடுக்குறாங்க. நம்மளுக்கு கொண்டு படிக்கிற ஸ்பாட் நிறைய முடிக்கிறோம். அழைச்சிப்படி அந்த கிடைத்து விட்டது. நாம் எங்கிட்ட ஓடிட்டுருக்கோம். ஒவ்வொருத்தனை அடிக்கும்போது நம்மளுக்கு இது லூட்டு கொடுக்குறாங்க. கிட்டத்தட்ட ஜோம்பியன்ட்டு மாட்டேங்குது. எங்கடா இவ்வளோ நேரம் எதிர்பார்த்து எப்படி ஓடுறாங்க. என்ன காய்ஸ் நம்மளுக்கு என்ன கண்ணு கொடுத்துருக்காங்க பார்ப்போமா? டபுள் பார் காய்ஸ் போடு காய்ஸ் அந்த மாதிரி காய்ஸ் இல்லைன்னா ஹெட்டே விழுகாது நம்மளுக்கு. வண்டியா தயவு செஞ்சு சார். நான் எப்போ 2000 பேர் கொடுத்தது நான் இது 10 20 அடிக்கிறேன். அதுக்கு வெளியவே போயிருந்தேன். கொடுக்குறாங்க. ஆமாம் நம்ம நாட்டு என்ன கொடுக்குறாங்க இருக்குது. இப்போ நம்ம ஜாம்பிகளுக்கு அல்வா கொடுக்க போகணும். பாட்டு பயில இந்த ஜாம்பி என்ன ஒன் டேப்பே எழுத முடியுது. நீங்கள் இதெல்லாம் குறி பக்கம் வச்சுக்கோங்க. இதில் எழுது அடுத்த ஓடுறாங்க.
இந்த ட்ரிக்கை வச்சு கொஞ்சம் ஹைட்டாக இருக்கும், ஒரே இடத்துல வந்துட்டு எடுத்து போட்டலாம், இங்கே அடிக்கவும் முடியாது அவங்கள. இது ஒரு ட்ரிக்கு. க்ளோவில் உடைக்கிறாங்கயா. எத்தனை க்ளோவில் தாண்டா உடைக்கிறீங்க? இந்த மாதிரி க்ளோவில் போட்டுக்கிட்டு எவ்வளோ புல்லட் இருக்கு. ஏசிடி உட்பேக்கிறாங்க. க்ளோவில் உடஞ்சிருக்கு. பாருங்க, ஒரு க்ளோவில் போட வேண்டியது. என்னடா டேய் ஜாம்பி தலையா இங்கே வந்து நின்றுட்டு? ஏய் தப்பாக போட்டிருப்பையா நீ நிற்கிறதுனால. நான் எப்படி 2000 கிட்ட இந்த மாதிரி எனக்கு ஹேங்கரில் கொடுத்துருக்கீங்க. உங்களுக்கு எந்த இடத்துல எனக்கு வந்து ஹேங்கரில் கொடுத்துருக்கீங்க. உங்களுக்கும் ஹேங்கர் மறக்காமல் போயிட்டு என்ன இதுக்கு முன்னாடி சும்மா நீங்கள் அடிக்க முடியாது. எல்லாருக்கும் தூரத்தில் வந்து அடிக்க அடிக்கடி ஒரு நிமிஷத்துக்கு ஒருக்க க்ளோவில் உடஞ்சிடும். நாம தான் போட்டு ஏறிக்கணும். வந்தால் கிராஃப்ட்லாண்டில் நானே பேர் ஒன்று வைக்கிறேன். ஆனால் கொடுக்குறேன். நம்ம வெஹிக்கிள் ஃப்ளைங்க நிறைய யூடியூபர்ஸ் வந்து வெஹிக்கிள் ஃப்ளை வந்து பறக்க விடுவாங்க. ஏன்னா வெஹிக்கிளே காணாம், இங்கே ஜோம்பிஸ் மட்டும்தான் இருக்காங்க. அவங்களையும் இருக்குது. பிறகு ஒன் டேப் கன் இருந்துச்சுன்னா எடுத்துக்கோம். இங்கே ஒரு ஜோம்பி இருக்கேன். எங்கே நெக்கில் வந்துட்டேன். ஓடுறா ஃபர்ஸ்ட் லைட்டு. அடே தம்பி மேக்ஸிமம் இருக்கு. இது போதும். கேட்குதா எக்ஸாமேட் எடுத்துக்குவோம். லெவல் 3 பேட்டிங் தானே அதில். இதில் இது ஒன் டேப்புக்கு என்ன காணும் முக்கியமாக. M10 இருக்கு, ஆனால் M10
படிக்காரு பார்த்தீங்களா? இதில் 8 சூப்பராக இருக்குது. சூப்பரா ஏசியாட்டி போடு நீங்கள் தம்பியை வச்சுருக்காங்க அப்படின்னு சொல்ல மாட்டேங்க. சும்மா இருக்கீங்க. ஏன்னா இதுக்குள்ளே வந்துருக்கீங்க, ஒளிஞ்சிட்ருக்கீங்க. சும்மா நம்மளுக்கு லாங் ரேஞ்சில் இருந்தால் இந்த மாதிரி இடத்துல இருந்து அந்த இப்போ அவனை கூட பார்த்தீங்களா வந்துச்சு. இந்த மாதிரி தூரத்தில் கொஞ்சம் இதே டெசர்ட் லாங் ரேஞ்சு நம்மளுக்கு இப்படி டெசர்ட்டில் இந்த மாதிரி ஒன் ஷாட் கண்ணுகள்லாம் கிட்டத்தில் போய் நம்ம படிக்க வராது. நம்ம என்ன டெசர்ட்டுக்கெல்லாம் M500 எடுத்து போகணும். ஐடியா அந்த சொல்லிட்டா சூப்பராக சிஎஸ்சிக்கு நான் வந்து அடிச்சிருக்கேன். தொடர்ந்து இந்த மாதிரி நான் இது ஃபயர் பட்டனை வந்து இந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணி நான் இருந்தேன். நான் எல்லாத்துக்குமே ஒரே ட்ரிக் ட்ராக் அடிக்கிறேன்னா இப்படி இருக்கிற ஃபயர் பட்டனை கேட்குவேன். ஹேங்காது கைஸ் ஃபோன் இல்லைன்னா பார்த்துக்கலாம். யாருக்கிட்ட அடிக்கலாம்னு பார்த்தா முடியல. அப்படி போகணும். டெசர்ட் எடுக்கிறதுல ஹேங்காது தாங்க நம்ம இந்த மாதிரி சிஎஸ்சியே பார்த்தீங்களா வரிசையாக உள்ளதா. ஆனால் தொடர்ந்து ஒரு 3 தொடர்ந்து வரேன். அப்புறம் ஒரு 4 புல்லட் விட்டுதான். எங்களுக்கு அத்தனை ஒன் பண்ண முடியுது நினச்சிருக்காங்க. நீங்கள் தம்பிகளுக்கு இப்போ பாருங்க, நான் முடிஞ்ச அளவுக்கு 2 பேரை கொண்டுட்டேன். ஃப்ளைன்னு சொன்னாங்க, ஆனால் ஒன்றுமே வரல. பார்த்துக்கோங்க, நம்ம வெஹிக்கிள் ஃப்ளை தானே கட்டோம் இல்லையா? மாற்றி கட்டிருக்கேன் எனக்கே தெரியல. 8 நிமிஷம் இருக்குது. அது வரைக்கும் வீடியோவும் கொஞ்சம் லாங்காக போயிடுச்சு. அதனால் இப்போ நம்ம உண்மையான மேட்சுக்கு வர போகிறோம். நம்ம ஏதாச்சும் கிராஃப்டாண்டை விட்டு வெளியே வரும்போது ஏதாச்சும் ஒரு காரணத்தை சொல்லிட்டு வரணும். எத்தனைக்கு வெயிட்டு ஃபைன் தான் போட்டிருக்கு. என்ன இது இப்படியே ஏமாற்றிடுறாங்க பாருங்க. நிறையா இதில் செகண்ட் லைட்டு ஒன்லி ஹெட்ஷாட் இது ஏமாற்ற பண்ணாங்க. வெஹிக்கிள் ஃப்ளையை என்னன்னே தெரியல. திரும்ப போய் பார்ப்போமா இல்லை வேறு அதே இது வருமா இல்லை வேறு இது வருமானு பார்த்தா அதே இதுதான் காய்ஸ். இப்போ நம்ம பயலுக பக்கத்துலேயே இருக்காங்க. என்ன இது திரும்ப ரெட்டுக்கு முன்னாடி கேட்டால் கேவோட சட்டையை தராங்க. இப்போ செகண்ட் மேட்ச் வந்துருக்கோம். நான் செகண்ட் லைட்டோட இது வரும்னா செகண்ட் நான் மண்டை வேணுமே. செகண்ட் லைட்டு மண்டை தேர்ட் லைட்டை மாற்றிட்டு
நான் செகண்ட் லைட்டை மண்டை மட்டும் வர மணி தேர்ட் லைட்டை மண்டை வச்சிருக்கு. சரி பரவாயில்ல. அடா இது தெரியாம இது தெரியல. இது தெரியாம போயிடுச்சே காய். நான் இது தெரியாம போன மேட்ச் ஜாம்பியோட விளையாண்டுட்டு இருக்கேன். பறக்க விட போகிறோம் அப்படின்னு சொல்ல மாட்டேன். நம்ம பறந்துக்கிட்டே ஒரு பெருமழை பக்கம் போகாமல் எவ்வளோ வேகம் எல்லாத்தையும் அப்படியே சுற்றி பார்க்க போகிறோம். ப்ரோ என்ன ப்ரோ இங்கே போட்டுருக்கோம் அப்படியே திரும்ப ப்ரோ என்ன நம்ம கண்ட்ரோலில் இருக்க முடியுது கைஸ். கொஞ்சம் நான் திருப்புறேன் திருக்க மாட்டேன்னு வேர்த்துக்கு போகலாமா எங்கேப்பா தரைய நடக்கிறோம். டிவைஸ் அடிக்கிறோம் என்னென்ன தெரியல. மொத்த வெறும் வாயும் பார்த்துக்கலாம். டீம்மேட்டிக்கிட்ட போகலாமா. நம்ம வண்டி வந்து ஃபுல் கண்ட்ரோலில் இல்லை. நம்ம கண்ட்ரோல்லே இல்லை முதல்ல ஃபஸ்ட்டு. இங்கே பாருங்க நான் திரும்ப முடியும். எங்கடா இருக்கேன் டீம்மேட்டு கெட்டாக்கலாம். அதே மாட்டிக்கு யார்லேயே நம்ம வியூவை பார்த்துக்கலாம். வியூவை மாற்றிட்டான் மக்களே பார்த்தீங்களா சூப்பராக இருக்குது. இந்த மாட்டிக்கு நீங்களும் வெஹிக்கிள்ஸில் போயிருந்தீங்க. ஃபஸ்ட்டு மேட்ச் நாம் என்னமோ தெரியாமல் பார்த்துட்டோம். ஸ்கிப் பண்ணி பார்த்துக்கலாம். நீங்கள் ஃபஸ்ட்டு இது வெஹிக்கிள் 3 ஜீப்பு நம்மளுக்கு பைக்கு தான் தேவை. ரவுண்டு போக போகிறோம். நம்ம டீம்மேட்டு வியூவை பார்த்தீங்களா எவ்வளோ சூப்பராக இருக்குங்க. நம்ம பெருமுடாவா இது அப்படிங்கிற மாதிரி உதுத்துறோம் இந்த மாதிரி நேரத்தில். இப்போ என்ன செய்ய போகிறோம்னா நம்ம அதற்கு போயிட்டு வியூவில் போயிட்டு ஒன்று எப்படி இருக்கும் நம்ம சாதா பெருமுடா இல்லை உங்களுக்கு என்ன பிடிச்சிருக்கோ அதை இங்கே வியூ 2 வந்து எப்படி இருக்கும். இருட்டாக இருக்குது பெருமுடாவே. இதுக்கு முன்னாடி நம்ம பார்த்தது தான் கைஸ். வியூ 5 மாட்டிக்கிறது. அதுவும் 3 வந்து சாயந்தரமான எப்படி இருக்கும் அந்த மாட்டேங்குது. எனக்கு வந்து 3 தான் பர்சனலாக பிடிச்சிருக்கு. உங்களுக்கு என்ன பிடிச்சிருக்குன்னு சொல்லுங்கள். எனக்கு 3 4 ஒரே மாட்டிக்கு இருக்குது. அது எனக்கு 3 4 தான் பிடிச்சிருக்கு. நான் இதே வச்சு ப்ளே பண்ணிக்குவேன். வியூ வந்து 3 வச்சுக்கோம். அடுத்து அதற்கு போயிட்டு வெஹிக்கிள் 1 இப்போ பைக் எடுத்துக்கிட்டு ஃபுல் கண்ட்ரோலில் நிறுத்த போகிறோம். ஒரு வெறுமடா எங்கே பார்த்தாலும் தலைதாங்க இருக்குது. வெறுமடாக்காரங்க அதனால் போனோம்னா திரும்ப வர முடியாது தெரியுமா. உங்களுக்கே நடந்திருக்கோம். எப்படி ஏறுறாங்கல்ல எப்போவுமே நீங்கள் ஆஃப்லைன் போகிறோம் இது கடலில் போய் இருந்தீங்கன்னா மாறிக்கலாம். யாரில் தானே இருந்தோம் ஃபஸ்ட்டு அடுத்து
வெஹிக்கிள் 1 டிரைவ். ஃபஸ்ட் லைட்டு போட்டுக்கலாமா? கேமரா போட்டேன்னா ஃபஸ்ட் லைட்டு தாங்க சூப்பராக இருக்குது. பார்த்தீங்களா? எடுக்கணும்னா இப்படி வந்து எழுதலாம். நம்ம வைக்கலாம். நம்ம ஏதாச்சும் ஒரு இடத்துல இப்போ நம்ம அந்த இடத்துல லேண்ட் ஆகும் பேனரில். நான் மாற்றி கொடுத்துட்ருக்கேன். எந்த இடத்துக்கு போகணும்னா இப்போ சந்தேகமே இல்லை காசு. நம்ம வந்து ஆங்கருக்கு மட்டும்தான் இந்த வண்டியெல்லாம் விடுவாங்க. ஒரு 2 இடத்துக்கு விட மாட்டாங்க. கேட்டால் ஏரில் இருந்துக்கிட்டே இந்த பாட்டு பயிலெல்லாம் அடிப்போமா? என்ன கண்ணு முன்னே தெரிய மாட்டேங்குது. தெரியல காய். ஏர் நார்மல் கொடுப்போமா? ஆனால் நம்ம ஜாம்பியை தேவையில்லாமல் தான் எடுத்துருக்கோம். அது நம்மளுக்கு முக்கியம் இல்லை. நம்மளுக்கு வெஹிக்கிள் ஃப்ளை. நான் ஒரு செகண்டில் பயந்தே போயிட்டேன் காய்ஸ். இப்போ பாருங்கள், நம்ம பெருமுடாவே சுற்றியாச்சு. எனக்கு ஃபேக்ட்ரிக்கு போவோமா? ஐயோ, வண்டி கண்ட்ரோலில் இல்லைன்னு இல்லை. இங்கே வச்சிருக்கிற கண்டி ஆனால் இப்போ இந்த இடத்துக்கிட்ட இருந்து ஒரு வண்டியை போட்டுரும்.